பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பார்வையாளர்களே, உங்கள் அனைவரையும் பிபவரேஸ் மேத்தமேட்டிக்கல் இன்ஸ்டிடியூட்டுக்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. நம்ம தொடர்ச்சியாக டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் குரூப் எக்ஸாம்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு டே 29ல் நம்ம என்ன பண்ணுறோம், ஏரியா அண்ட் வால்யூம்ன்ற டாப்பிக்கில் தொடர்ந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமுமே முக்கியமான ப்ராப்ளம் தான். இன்னைக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். வாங்க ப்ராப்ளம்குள்ள போயிடலாம். இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन, the cost of leveling and turfing a square lawn at 2.50 per meter square is 13322.50. Find the cost of fencing if at rupees 5 per meter. இதான் क्वेश्चन. அதாவது क्वेश्चन என்ன அப்படின்றத ஒரு தடவை நான் தெளிவா சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஸ்கொயர் லான் இருக்கு, சரியா? ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற ஒரு லான் இருக்கு. அந்த லான்ல நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா, சமப்படுத்துறதுக்கும் அதை பராமரிக்கிறதுக்கும் நம்ம அங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 2.50 அப்படின்ற மாதிரி டோட்டலா எவ்வளவு காஸ்ட் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த லானுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா, ஃபென்சிங் போட போறாங்க. ஃபென்சிங்கோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 5 மீட்டர். ஃபென்சிங்னா சுற்றி பெரிமீட்டரில் பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்போ சைடு அந்த ஸ்கொயர் லானுடைய சைடு என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாதான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். பண்ணலாமா? சரி வாங்க. ரொம்ப சிம்பிளா நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஏரியான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் காஸ்ட் 13322.50 பை பர் ஸ்கொயர் மீட்டருக்கான காஸ்ட் என்னது 2.50. சரிங்களா? இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் காஸ்ட் பை பர் ஸ்கொயர் மீட்டருக்கு என்ன காஸ்ட், இதை டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏரியா கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க டெசிமல் நம்பர் 2 டிஜிட் இருக்கிறதுனால இங்க 100/100ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா 1332250/250. இப்போ ஒரு ஜீரோ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 25ல நம்ம இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். 25ல சிம்பிளை பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க, 5 525 125 பேலன்ஸ் 80 82ல 325 இருக்குமா? 325 75 அப்படின்னா 82ல பேலன்ஸ் 7 இருக்கும். மறுபடியும் 7ல 72 போச்சுன்னா மறுபடியும் நமக்கு எவ்வளவு இருக்கும், 225 50 இருக்கும். 50 போச்சுன்னா 72ல மறுபடியும் 22 இருக்கும். 22 இங்க 5 எடுத்தீங்கன்னா 225 இருக்கும். 225ல என்ன இருக்கும்னா 925 இருக்கும். இதுதான் நமக்கு ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் லான். ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் லான். சரிங்களா? சரி, இப்போ நமக்கு என்ன வேணும்னா, ஏரியான்றது என்னது, சைடு இன்டு சைடு. அப்ப நமக்கு என்ன வேணும், சைடு தெரியணும். சரிங்களா? சைடு இன்டு சைடு தான் ஏரியா. அதுதான் நமக்கு 5329. ஸோ இந்த 5329 நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 73 into 73ன்னு சொல்லிக்கலாம். 73யோட ஸ்கொயர் தான் 5329. அப்போ வாட் இஸ் அவர் சைடு? சைடு பாத்தீங்கன்னா 73. சைடு என்னது 73. சரி, இப்போ நமக்கு என்ன வேணும், ஃபென்சிங் வேணும். பெரிய ஃபென்சிங் பண்ணணும் அப்படின்னா பெரிமீட்டர் வேணும். பெரிமீட்டர்னா என்ன, 4 into சைடு. சரிங்களா? 4 into சைடு அப்படின்னா 4 into 73. 4 into 73 நமக்கு என்ன கிடைக்கும், 4 3s are 12, 4 7s are 28, 28 ஒரு 1 29, 292. இதுதான் பெரிமீட்டர். இந்த பெரிமீட்டர்ல அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஃபைண்ட் தி காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் னு கேக்குறாங்க. பெரிமீட்டர் 292. இப்போ காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங், அப்ப நான் என்ன பண்ண போறேன், ஃபென்சிங் பண்ணனும் அப்படின்னா 5 into 292 என்ன வருதுன்னு பாருங்க. 5 into 292 என்ன வரும், நம்ம இங்க மேல பண்ணிக்கலாம். 5 into 292 பாத்தீங்கன்னா 5 2s are 10, 5 9s are 45, 46 and balance 4, 5 2s are 10 and 4 1460, 1460 rupees ஆகுது. சரிங்களா? இதான் ஃபென்சிங் பண்றதுக்கான காஸ்ட். செகண்ட் क्वेश्चन பார்க்கலாமா? A wall is to be constructed. A wall is to be constructed with L equal to 60 and B equal to 3 breadth
height h na height equal to 5 meter. How many bricks are required to construct that wall of 30 centimeter, 15 centimeter and 20 centimeter? இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு bricks இருக்கு. bricks ஓட டைமென்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ வால்யூம் ஆஃப் a rectangular solid, rectangular ஷேப்ல இருக்கிற ஒரு சாலிட் உடைய வால்யூம் அப்படின்னு பாத்தீங்கன்னா L into B into H. இது வந்து வால்யூம் ஆஃப் கியூபாய்டு அப்படின்னு நம்ம எஸ்டர்டே நம்ம ப்ராப்ளம்ஸ்ல பார்த்திருக்கோம் இல்லைங்களா? இப்போ வால்யூம்னா கியூபாய்டு, வால்யூம் ஆஃப் கியூபாய்டுனா LBH. அதனால இங்க 3 டைமென்ஷன் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பிரிக்ஸோட வால்யூம் என்ன அப்படின்னு பார்க்க போறேன். சரிங்களா? இது வந்து இதோட வால்யூம், பிரிக்ஸோட வால்யூம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 30, 15, 20. 30 into 15 into 20. இப்போ இது என்ன ஆகுது பாருங்க, 3 into 15 எவ்வளோ? 45. 45 into 2 எவ்வளோ? 90. இங்க ரெண்டு ஜீரோ இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், ரெண்டு ஜீரோ போட்டோம். 3 into 15 45. 45 into 2 90. அப்புறம் ரெண்டு ஜீரோ எடுத்துக்கணும். அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா சென்டிமீட்டர் கியூப் கிடைக்குது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், வால்யூம் ஆஃப் வால் கண்டுபிடிக்க போறோம். வால்யூம் ஆஃப் என்ன பண்றீங்க, வால். வாலுக்கு என்ன செய்ய போறோம் பாருங்க, வாலோட டைமென்ஷன் வந்து 60 into 3 into 5. சோ இப்போ என்ன பண்ண போறோம், 3 5 சார் என்னது 15. 15 6 வந்து என்னதுங்க, 15 6 are 90. சரிங்களா? ஓகே தானே? அப்புறம் இங்க ஒரு ஜீரோ இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா 900 போடுறோம். இது வந்து என்னது 900 மீட்டர் கியூப். இப்போ வால் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா மீட்டர்ல இருக்கு டைமென்ஷன், பிரிக்ஸோட டைமென்ஷன் வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு. இப்போ நமக்கு என்ன வேணும், நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வேணும். கரெக்ட்டுங்களா? நம்பர் ஆஃப் பிரிக்ஸ். நம்பர் ஆஃப் பிரிக்ஸ்னா நம்ம என்ன பண்ணணும், வால்யூம் ஆஃப் வால் டிவைடட் பை, இங்க வந்து மீட்டர் கியூப் இருக்கு. சரிங்களா? இங்க வந்து என்ன இருக்குன்னா மீட்டர் கியூப் இருக்கு. வால்யூம் ஆஃப் வால் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் பிரிக்ஸ். அது வந்து என்ன இருக்குன்னா 9000 சென்டிமீட்டர் கியூப் இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் இது ரெண்டுத்தையும் சிம்ப்ளை பண்ண போறோம். இப்போ யூனிட் வந்து நியூமரேட்டர்ல வேற யூனிட், டினாமினேட்டர்ல வேற யூனிட் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண முடியாது, இப்போ சிம்ப்ளை பண்ண முடியாது. யூனிட்ஸ் சேமா கன்வர்ட் பண்ணிட்டு தான் சிம்ப்ளை பண்ணணும். சோ அப்போ எப்பவுமே நம்ம ஹையர் யூனிட் ஸ்மாலர் யூனிட்டுக்கு எக்ஸ்பிரஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஸ்மாலர் யூனிட் ஹையர் யூனிட்ல எக்ஸ்பிரஸ் பண்றது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனால நான் என்ன பண்றேன்னா மீட்டர் கியூபை சென்டிமீட்டர் கியூபுக்கு மாத்திக்கிறேன். எப்படி மாத்துறேன், 1 meter equal to 100 centimeter. சரிங்களா? 1 meter equal to 100 centimeter. இங்க என்ன இருக்கு, நம்மளுக்கு மீட்டர் கியூப் இருக்கு. சரிதானே? சரி, அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா this is equal to 900 into மீட்டர் கியூப். இதுல 3 மீட்டர் இருக்கு. ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர் அப்படின்னா இங்க மீட்டர் வந்து 3 டைம்ஸ் இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன்னா 3 டைம்ஸ் 100 போட்டேன்னா இது வந்து என்ன ஆயிடும், சென்டிமீட்டர் கியூபா மாறிடும். அண்ட் டினாமினேட்டர்லயே என்ன இருக்கு, 9000 சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கு. சரிங்களா? சோ அப்ப என்ன ஆகுது பாருங்க, நம்ம ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஜீரோவா கேன்சல் பண்ணிட்டு வரலாம். சோ ஒவ்வொரு ஜீரோவா கேன்சல் பண்ணிட்டு ஒரு 9 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இங்க என்ன இருக்கும், 100 இருக்குமா, 1 2 0, இங்க 2 0 இருக்கு, அப்புறம் இங்க ஒரு 0 இருக்கு. இங்க சென்டிமீட்டர் கியூபையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்குது, இங்க நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் என்ன இருக்கு, 5 சைபர்ஸ் இருக்கு இல்லையா, 5 சைபர் இருந்தா என்னது 1 lakh பிரிக்ஸ். அப்போ ஒரு வாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு இந்த டைமென்ஷன்ல நம்ம பிரிக்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா how many number of bricks நமக்கு தேவை, 1 lakh number of bricks வந்து நமக்கு இந்த வாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு தேவைப்படுது. சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? The hall has, ஒரு hall has length breadth height 10 8 4 சொல்லிட்டாங்க.
மீட்டர்ல கொடுத்திருக்காங்க. and it has one door of area 3 into 1.5. find the cost of painting of the hall. சரி, இங்க hall கொடுத்திருக்காங்க. find the cost of painting of the hall at the rate 200 per meter square. இப்போ புரியுதுங்களா? ஒரு ஹால் இருக்கு. ஹால்ல வந்து 4 வால்ஸ் இருக்கும். சரிங்களா? இன்சைடு த ஹாலோட இன்சைட்ல. சரியா? சரி, அப்போ என்ன சொல்றாங்கன்னா அதுல ஒரு டோர் இருக்கு. அந்த டோரோட டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன சொல்றோம்? அந்த ஹாலுக்கு மட்டும் பெயிண்டிங் பண்றாங்க. அதாவது எக்ஸெப்ட் த டோருக்கு மட்டும் பெயிண்ட் பண்ண போறாங்க. அதுக்கான காஸ்ட் என்ன அப்படின்றது தான் क्वेश्चन. சரியா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ஹாலோட ஏரியா கண்டுபிடிக்க போறோம். ஏரியா ஆஃப் ஹால். ஏன்னா பெயிண்டிங் பண்றதுக்கு ஏரியா மட்டும் தெரிஞ்சா போதும். பெயிண்ட் தான் பண்ண போறோம், அதனால ஏரியா கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? சரி, ஏரியா ஆஃப் a ஹால் அப்படின்னா இந்த நம்ம இருக்கிற ரூம்ல வந்து 4 வால்ஸ் இருக்கும் இல்லையா? ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், நார்த்ல 4 வால்ஸ் இருக்கும். அந்த வால்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹாலை பொறுத்த வரைக்கும் ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும். ரெக்டாங்குலர் ஷேப்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் வந்து எப்பவுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? ரெக்டாங்கிள் பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். சரி, இந்த கான்செப்ட் புரியுதுன்னா உங்களுக்கு? ஏன்னா ஒரு ஹாலை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எல்லா டைரக்ஷன்லயுமே ஒரு ஹைட் இருக்கும். சரியா? அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க பாருங்க 2 டைம்ஸ் ஆஃப் ஒரு ஹால் எடுத்துட்டீங்கன்னா அதுல என்ன இருக்கும்னா L into H, ஒரு பக்கம் லென்த் இன்டு ஹைட் இருக்கும், பிளஸ் இன்னொரு பக்கம் என்ன இருக்கும் அப்படின்னா பிரெத் இன்டு ஹைட் இருக்கும். சரிங்களா? இது ஏன் நான் 2 டைம்ஸ் போட்டிருக்கேன்னா ஆப்போசிட் சைடு. இந்த பக்கம் ஒரு லென்த் இன்டு ஹைட் இருக்குன்னா ஆப்போசிட் சைடுல ஒரு லென்த் இன்டு ஹைட் இருக்கும், அதான் 2. அதே மாதிரி அட்ஜசன்ட் சைடுல ஒரு பிரெத் இன்டு ஹைட் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு பிரெத் இன்டு ஹைட் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா 4 வால்ஸ். இதுக்குள்ள என்ன இருக்கு? 4 வால்ஸ்மே வந்துருச்சு. 4 வால்ஸோட ஏரியா. அப்ப நான் என்ன பண்றேன்னா 2 into length into height. லென்த் வந்து 8, ஹைட் வந்து என்னதுங்க 4. அப்ப 8 4s are என்னதுங்க நமக்கு 32 plus breadth into height. breadth என்ன 10, height என்ன 4. அப்ப இது என்ன ஆகுது 40. சரிங்களா? இப்போ 40 ஒரு 32 என்னது 72. 72 into 2 என்ன நமக்கு 144. சரிங்களா? இப்போ ஏரியா ஆஃப் த ஹால் வந்து என்னது 144. ஆனா இந்த ஹாலுக்குள்ள ஒரு டோர் இருக்கு. டோர்ல நம்ம பெயிண்ட் பண்ணல, ஹாலுக்கு மட்டும் தான் பெயிண்ட் பண்ண போறோம். இப்போ டோருக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் டோர் கண்டுபிடிச்சிடுறேன். ஏரியா ஆஃப் டோர் என்ன சொல்லிருக்காங்க? 3 into 1.5. 3 into 315 என்னது 45. அதனால 4.5 மீட்டர் ஸ்கொயர். இது வந்து என்ன பண்ணிடுங்க, இங்கேயும் வந்து மீட்டர் ஸ்கொயர் போட்டுருங்க. சரிதானா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? பெயிண்டிங் ஏரியா மட்டும் கண்டுபிடிக்க போறோம். நல்லா கவனிச்சுங்க. பெயிண்டிங் ஏரியா. பெயிண்டிங் ஏரியானா நம்ம என்ன பண்ணணும்? ஹாலோட ஏரியாவில இருந்து டோரோட ஏரியாவை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப 144 minus 4.5 இது என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 139.5 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் பெயிண்டிங் ஏரியா. அடுத்து என்ன பண்ண போறீங்க? காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் கண்டுபிடிக்க போறீங்க. அடுத்து என்ன பண்ண போறீங்க? காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங். காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங்னா என்னது? ஏரியாவை காஸ்டால மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். அப்ப 200 into 139.5 which is equal to என்ன ஆகுது பாருங்க. இங்க ஆல்ரெடி 2 0 போட்டுக்கோங்க. 2 5s are 10 போட்டுக்கோங்க. பேலன்ஸ் 1 இருக்கு. 9 2s are 18, ஒரு 1 9 கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் 3 2s are 6, ஒரு 7 கிடைக்கும். 1 2s are 2, 27,000. இங்க ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால ஒரு 0 எடுத்துட்டீங்க அப்படின்னா 0.0 போட்டீங்கன்னா 27,900 தான் நமக்கான காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் அந்த ஹால். புரிஞ்சுதா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? சரி, dimensions of the room are 12 meter, 9 meter, 6 meter. அப்படினா dimensionsனா length into breadth into 3 measure இருந்தால் length, breadth, height. 2 measure இருந்தால் length, breadth. How many cubic box of side 1.5 meter needed to fill the room? இது வந்து ஒரு cubic box கொடுத்திருக்காங்க, அதோட ஒரு side இருக்கு 1.5 meter.
அந்த 1.5 மீட்டர் இருக்கிற ஒரு கியூபிக் பாக்ஸ் வந்து நம்ம ரூம் ஃபுல்லா அடுக்கி வைக்கணும். அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து belongs to வால்யூம் கேட்டகரி. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன், டைமென்ஷன் ஆஃப் த ரூம் இருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன்னா வால்யூம் ஆஃப் ரூம் கண்டுபிடிக்கிறேன். வால்யூம் ஆஃப் ரூம். வால்யூம் ஆஃப் ரூம்னா என்ன அப்படின்னா 12 into 9 into 6. ஏன்னா 3 டைமென்ஷன் L into B into H இருக்கு இல்லையா, அதனால இப்போ என்ன பண்ணேன் 12 9 சார் என்னது 108. 108 into 6. 108 into 6 என்னது 8 6 are 48. 1 6 are 6. அப்போ இது என்ன ஆகுதுன்னா மீட்டர் கியூப். 648 மீட்டர் கியூப். இதுதான் வால்யூம் ஆஃப் ரூம். இப்போ வால்யூம் ஆஃப் ஒரு கியூபிக் பாக்ஸ் நம்ம எடுக்கிறோம். வால்யூம் ஆஃப் அந்த கியூபிக் பாக்ஸ். கியூபிக் பாக்ஸ்னா என்னது 1.5 மீட்டர். வால்யூம்னா என்னதுன்னா a கியூப் இல்லையா, சைடு. அதாவது 1.5 into 1.5 into 1.5. இப்போ 1.5 1.5 நம்ம மல்டிப்ளை 3 டைம்ஸ், அதாவது 15 கியூப். 15 கியூப் என்ன 3.375. 3375 is the 15 கியூப். ஸோ அதில் 3 டெசிமல் பிளேஸ் இருக்கிறதுனால நம்ம 3 டெசிமல் பிளேஸ் எடுத்துக்கிறோம். 3375 15 கியூப். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நமக்கு என்ன வேணும், how many cubic box of side to needed to fill the room இல்லையா. அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா number of cubic box. இப்போ number of cubic box அப்படின்னா volume of a room divided by volume of one box. அப்போ 3.375. சரிங்களா. சரி சரி, இப்போ நம்ம என்ன செய்யலாம், அடுத்தது இங்க வந்து 3 டெசிமல் நம்பர் இருக்கு இல்லையா. இந்த 3 டெசிமல் நம்பரை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணனும் அப்படின்னா 1000 by 1000 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆகுதுன்னா 64830 by 3375 அந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. சரிங்களா. சரி, இப்போ இத நம்ம சிம்பிளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். சரிதானா. நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 192. இத சிம்பிளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 192 கியூபிக் பாக்ஸ் வந்து இந்த ரூம், இந்த டைமென்ஷன் ஆஃப் ரூம் குள்ள நம்மளால ஃபில் பண்ண முடியும். சரிங்களா. சரி, அதே போல இங்க மீட்டர் வந்து சேம் யூனிட்ஸ் தான். அதனால நம்ம எடுத்த உடனே சிம்பிளை பண்ணிக்கலாம். வேற வேற யூனிட்ஸ் இருந்தா ஃபர்ஸ்ட் யூனிட்டை சேமா கன்வெர்ட் பண்ணிட்டு தான் சிம்பிளை பண்ணணும். சரிங்களா. ஓகே, இப்போ அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா. பாருங்க, area of a rectangle whose one side is 6 meter and one diagonal is 10 meter. இங்க என்ன கேக்குறாங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துட்டாங்க. இந்த ரெக்டாங்கிள்ல ஒரு diagonal வந்து 10 மீட்டர் சொல்லிட்டாங்க. and one side, ஒன்னு இந்த சைடா இருக்கலாம், ஒன்னு இந்த சைடா இருக்கலாம். ஏதோ ஒரு சைடு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 6 மீட்டர் வச்சிருக்காங்க. சரிங்களா. சரி, இப்போ இது ரெக்டாங்கிள்ல நமக்கு ரெக்டாங்கிள் வந்து இந்த இடத்துல எப்பவுமே ரைட் ஆங்கிள் 90 டிகிரி நமக்கு கன்வெர்ட் ஆகும். 90 டிகிரி கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கான்செப்ட்ல நம்ம என்ன பண்றோம்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். பித்தாகரஸ் தியரம்னா என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, நம்ம அதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஒரு டயகனல் ஒரு சைடு தெரிஞ்சா, அதாவது இங்க என்ன சொல்ல போறோம், சம் ஸ்கொயர் ஆஃப் த larger value, அதாவது 10 square equal to sum of the squares of other two sides. இங்க இந்த சைடு வந்து நமக்கு தெரியல, x ன்னு வச்சுக்கலாம், பிளஸ் 6 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. சரிங்களா. சோ அப்ப நம்ம என்ன பண்றோம், இது வந்து பேஸ்னு வச்சுக்கலாம், இது வந்து ஹைட்னு வச்சுக்கலாம், ஆர் இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் l ன்னு வச்சுக்கலாம், இந்த லெந்த் வந்து b ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா. சரி, அப்ப நான் என்ன பண்றேன்னா l ஸ்கொயர்ட். சரியா. இப்போ இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா இது வந்து டயகனல், இன் பர்టిక్యులரா d ன்னு சொல்லிட்டா ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் d ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு l ஸ்கொயர்ட் பிளஸ் b ஸ்கொயர்ட், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ d ன்றது என்ன அப்படின்னா 10 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு l தெரியாது, பிளஸ் b ஸ்கொயர்ட்னா என்னன்னா 6 ஸ்கொயர், அதாவது 100 ஈக்குவல் டு l ஸ்கொயர் பிளஸ் 36. அப்ப என்ன ஆகுதுன்னா 100 மைனஸ் 36 ஈக்குவல் டு l ஸ்கொயர், அதாவது 64 equal to L squared. அப்ப L ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 யூனிட்ஸ்ல இருக்கும். இப்ப L 8 கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், ஏரியா வேணும். ஏரியானா என்ன,
L into B. L into B என்னது 8 into 6. அதாவது ஆன்சர் என்னது இங்க 48 மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? ஒரு டயகனல் ஒரு சைடு கொடுத்திருந்தா எப்படி நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிட்டு நம்ம இத கண்டுபிடிச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்த செட் ஆஃப் क्वेश्चन பார்க்கலாம். Question number 286. A rectangular carpet has an area of 60 meters square. Its diagonal and the longer side, the longest side together equals 5 times the shorter side. சரிங்களா? Then its length is, அந்த கார்பெட்டோட length என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? சரி, இப்போ பாருங்க ஒரு ரெக்டாங்குலர், இப்போ ஆன்சர் வந்து 286. ரெக்டாங்குலர் கார்பெட்னா நமக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது ரெக்டாங்குலர் கார்பெட்னு இருக்கலாம். இந்த ரெக்டாங்குலர் கார்பெட்டோட டோட்டல் ஏரியா வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா 60 மீட்டர் ஸ்கொயர் சொல்லிருக்காங்க. சரிங்களா? சோ நம்பர்ஸ் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இதுல this is your shorter side and this is your longer side. சரிங்களா? இது longer side, இது வந்து shorter side. and இது வந்து என்ன அப்படினா diagonal வச்சுக்கலாம். இப்போ இந்த diagonal and the longer side together equals, நல்லா புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இது வந்து diagonal, இது வந்து longer side, இது வந்து shorter side breadth னு வெச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ breadth னு வெச்சிட்டீங்க அப்படினா நமக்கு என்ன கிடைக்குது? இங்க diagonal and the longer side equal to 5 times the shorter side. இதுதான் ரிலேஷன். இப்படி நம்ம மேத்தமேட்டிக்கலா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு ரிலேஷனுக்குள்ள வந்துறோம். சரிங்களா? கொடுத்திருக்கிற டயலாக் யூஸ் பண்ணி ஒரு ரிலேஷன் diagonal and longer side equals 5 times the shorter side. Find the length அதான் கேக்குறாங்க. சரிங்களா? கிளியர் தானே? சரி, இப்போ இங்க இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? பொதுவா நமக்கு டயகனல்ல என்ன தெரியும்னா d square equal to l square plus b square. இது வந்து ரெக்டாங்குலர்ல இருக்கிற நமக்கு தெரிஞ்ச d square. ரெக்டாங்குலர் அப்படினாலே நமக்கு என்ன தெரியும்னா d squared equal to l squared plus b squared. இதுல இருந்து நமக்கு d வேணும் அப்படினா என்ன பண்ணிக்கலாம்? square root of l squared plus b squared நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? சோ அப்ப நான் என்ன பண்றேன்னா இங்க இருந்து d equal to 5b minus l ன்னு நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? 5b minus l அப்படி நம்ம சொல்லிக்கலாமா? சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்க d யோட வேல்யூ நம்மகிட்ட இருக்கு. என்ன இருக்கு? d யோட வேல்யூ என்ன இருக்கு பாருங்க. இப்போ d squared equal to l square plus b square ல இருந்து நம்ம d யை டெரைவ் பண்ணி வச்சிருக்கோம். அதனால என்ன பண்றேன்னா square root of l squared plus b squared equal to 5b minus l. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்கொயரிங் ஆன் both side பண்ண போறோம். சரிங்களா? ஸ்கொயரிங் ஆன் both side. அப்படி பண்ணீங்கன்னா l squared plus b squared equal to, இங்க நம்ம ஹோல் ஸ்கொயர் போட்டோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும்? 25b squared plus l squared minus, அதாவது a minus b whole squared, a squared plus b squared minus 2ab. அப்ப minus 10b l அப்படி நமக்கு கிடைக்கும். இப்போ l squared நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா b squared, இங்க ஒரு 25b squared இருக்கு இல்லையா? இங்க என்ன இருக்கு? அப்போ இந்த 10bl இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா 10bl equal to 25b squared minus b squared. இப்போ 25b squared minus b squared என்ன ஆகும்? This is equal to 24b squared கிடைக்குமா? இப்போ பாருங்க இந்த 10bl equal to 24b squared, இதுல ஒரு b நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும்? b equal to breadth தான் நமக்கு தேவை இல்லையா? எது கேக்குறாங்க? length கேக்குறாங்க. then its length longer side கேக்குறாங்க இல்லையா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? b equal to 10 by 24 l அப்படினு வச்சுக்கலாம். 10 by 24 னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 5 by 12 l அப்படினு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? நான் breadth வந்து l ல நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். breadth வந்து l ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படினா இந்த ஆன்சர் இங்க அப்படியே வச்சிரலாம். இத மட்டும் இங்க இருக்கட்டும். இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ given பாருங்க, ஏரியா ஈக்குவல் டு 60 மீட்டர். ஏரியானா என்னது நமக்கு? l into b equal to 60. சரியா? இதுல l ன்னு l ன்னு வெச்சுக்கலாம். b யோட வேல்யூ 5 by 12 l ன்னு வெச்சுக்கோங்க equal to 60. சரிங்களா? சோ இப்போ 1 5s are 5, இங்க 12 5s are 60. அப்ப l into l equal to 12 into 12. அங்க ஆல்ரெடி ஒரு 12 இருக்கு. இந்த 12 இங்க போச்சுனா மறுபடியும் ப்ராடக்ட்ல வரும்.
அப்படின்னா this implies L equal to என்ன நம்மளுக்கு 12 கிடைக்குது. சரிங்களா? so the length அந்த கார்பெட்டோட லென்த்னா என்னன்னா லாங்கர் சைடு தான் நமக்கு லென்த் அப்படின்னு நம்ம ஜெனரலா சொல்லுவோம். சோ அப்ப L equal to நமக்கு 12. சரிங்களா? ஒருவேளை breadth கேட்டாங்கன்னா shorter side breadth கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? இதுல இது क्वेश्चनல இல்ல இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். அப்ப B equal to 5/12 into L இல்லையா? L ஓட வேல்யூ என்னது நம்மளுக்கு இங்க 12 தான். அப்போ 12 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்ப breadth shorter side வந்து எவ்வளவு கிடைக்குது? 5 யூனிட்ஸ் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? சரி அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? சரி இங்க பாருங்க if 2x cube plus 16 is used to express the area of rectangular room. இப்போ என்ன பண்றாங்கன்னா ஏரியான்றது ரொம்ப சிம்பிள். ஏரியா ஈக்குவல் டு 2x cube plus 16 அப்படின்னு சொல்லிட்டாங்க. and 2 times of x plus 2 represents the length of the room. இப்போ ஒரு ரூம் இருக்கு அப்படின்னா அந்த ரூம்ல இருக்கிற ஏரியா வந்து மேல சொல்லிட்டாங்க. என்னோட லென்த் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா 2 into x plus 2 ன்னு சொல்லிட்டாங்க. ஏரியா நம்மகிட்ட இருக்கு. அப்ப L equal to என்ன அப்படின்னா 2 into x plus 2. அப்ப என்ன கேக்குறாங்க? then its breadth in terms of x என்ன அப்படின்னு நமக்கு கேக்குறாங்க. சரிங்களா? நமக்கு தெரியும் ஏரியா ஈக்குவல் டு என்னது நமக்கு L into b. சரிங்களா? this implies நம்ம என்ன பண்ணிக்கலாம்? b வேணும் அப்படின்னா a by l. புரியுதுங்களா? breadthன்றது என்ன நமக்கு a by l. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? breadth equal to a ன்றது என்னது 2x cube plus 16 by l ன்றது என்னன்னா 2 into x plus 2. சோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா 2 into இந்த 2 காமனா வெளிய எடுத்துக்கலாம். x cube plus 8 ன்னு எழுதிக்கலாமா நியூமரேட்டர்ல? டினாமினேட்டர்ல 2 into x plus 2 ன்னு எழுதிக்கலாமா? இப்ப 2 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க நியூமரேட்டர்ல இது வந்து என்ன ஆகுதுன்னா x cube plus 2 cube ன்னு எழுதிக்கலாமா? divided by x plus 2 அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். x cube plus 2 cube by x plus 2 அப்படின்னு சொல்லிட்டோம்னா இங்க பாருங்க இந்த ஸ்டெப் இதுதான் கடைசி ஸ்டெப் நம்மகிட்ட அப்படியே இருக்கட்டும். இப்போ a cube plus b cube அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா a plus b into a square minus ab plus b square ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? this implies b equal to x plus 2 into x square minus 2x plus 4 divided by x plus 2. சரிங்களா? இப்போ x plus 2 x plus 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா b equal to என்னது x square minus 2x plus 4 தான் நமக்கான ஆன்சர். புரியுதுங்களா? breadth அதாவது லென்த்தும் ஏரியா அதாவது வேர்ட் ப்ராப்ளம்னே நிறைய லைன்ஸ் இருக்குன்னு பார்த்து பயந்துடாதீங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஏரியா அப்படி சொல்லியிருக்காங்க, லென்த் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா breadth வேணும்னா ஏரியாவை எல்லால டிவைட் பண்ணிடுறோம். அவ்வளவுதான். அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? A plot is the quadrilateral shape. ஒரு plot வந்து quadrilateral shapeல இருக்குன்னு சொல்றாங்க. quadrilateralனா all sides are unequal. அதுதான் quadrilateral. One diagonal is 100 meter. All sides are unequal னா for example வந்து இங்க பாருங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதுல ஒரு diagonal வந்து இந்த மாதிரி சொல்லிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா 100 meter அப்படின்னு சொல்லிட்டாங்க. Second thing என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா if two vertices either of the diagonal இந்த diagonalக்கு oppositeல இருக்கிற either of the diagonal either side of the diagonal அதான் சொல்லிருக்காங்க either of the diagonal or 50 meter away. சரிங்களா? அந்த vertices இருக்கு இல்லையா அந்த diagonal உடைய either side அது வந்து என்ன இருக்கு அப்படின்னா இங்கிருந்து இந்த diagonal வந்து பாத்தீங்கன்னா 50 மீட்டர் அவேல இருக்கு. இங்கிருந்து இந்த diagonal வந்து எப்படி இருக்குன்னா 50 மீட்டர் அவேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்து என்ன தெரியுதுன்னா இங்க diagonal d1 equal to 100 மீட்டர். இது ஸ்ட்ரைட்டா ஒரே ஸ்டேட்மென்ட்ல கொடுத்துட்டாங்க. இரண்டாவது ஸ்டேட்மென்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த diagonal இருந்து ஆப்போசிட் vertices வந்து பாத்தீங்கன்னா 50 மீட்டர் away to this vertices 50 மீட்டர் away to this vertices right side vertices. சோ அப்ப என்ன பண்றோம் டோட்டலா இந்த diagonal வந்து அப்ப என்னவா இருக்கும் அப்படினா d2 வந்து this is also 100 மீட்டர் இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு quadrilateral ஷேப்ல இருக்கிற ஒரு லேண்ட்ல நமக்கு என்ன தெரியுதுன்னா ரெண்டு diagonal தெரியுது. the length of two diagonals. சோ இப்போ length of two diagonals தெரிஞ்சிச்சு அப்படினா what is area? Area of a quadrilateral when
diagonals are given அப்படின்னா 1/2 into d1 into d2 சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் 1/2 into 100 into 100 ஸோ 2 and கேன்சல் பண்ணால் 50 50 into 100 வந்து நமக்கு என்ன கிடைக்குது 5000 அங்கே மீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். ஸோ diagonals கொடுத்துட்டு குவாட்ரிலேட்டரலுக்கு ஏரியா ஃபார்முலா வந்து 2 இருக்கு. இதில் diagonals கொடுத்துருந்தாங்கன்னா half into d1 into d2 யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சைடு ஹைட்டு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சு வேற ஒரு ஃபார்முலா, அந்த ப்ராப்ளம் வரும்போது அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? 289. A flower garden is in the shape of rhombus. Its diagonals are 18 meter and 25 meter. Find the area of the flower garden. Rhombus na enna அப்படினா சாய் சதுரம்னு சொல்லுவாங்க. This is rhombus. இதுல ஆப்போசிட் டயகனல் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒன்னு வந்து 18, இன்னொன்னு வந்து என்ன அப்படினா 25. சரியா? ரோம்பஸ்ல சொல்லிருக்காங்க. அப்ப ஏரியா ஆஃப் ரோம்பஸ் when diagonals are given, இங்கேயும் சைடு கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, diagonals கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஏரியா ஆஃப் ரோம்பஸ், area of rhombus when diagonals are given அப்படினா அதே 1/2 into d1 into d2. so அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் 1/2 into 18 into 25, 1 2s are 2, 9 2s are 18 and 9 into 25, 9 into 25 என்னப்பா 225. சரிங்களா? இங்க என்ன சொல்லிருக்காங்க மீட்டர் கொடுத்திருந்தாங்கன்னா மீட்டர் ஸ்கொயர்ல நம்ம ஆன்சர் சொல்லிட்டோம். சரியா? சரி, இப்போ 290 क्वेश्चन. 290 ல என்ன क्वेश्चन பாத்தீங்க அப்படினா if square and rhombus, if a square and rhombus stay in a same base. ஒரு ஸ்கொயரும் ரோம்பஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே சேம் அதோட பேஸ், ஒரே சேம் பேஸ்ல வந்து ஒரு ஸ்கொயரும் ஒரு ரோம்பஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. then what is the area, sorry, what is the ratio, what is the ratio of this area அப்படின்னா என்னன்னா ஷார்ட்டா சொல்றேன். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் ஸ்கொயர் டு ஏரியா ஆஃப் ரோம்பஸ், இதுக்கான ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. ஏரியா ஆஃப் ஸ்கொயர் டு ஏரியா ஆஃப் ரோம்பஸ். இப்ப பாருங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒரு ஸ்கொயரும் ஒரு ரோம்பஸும் பாத்தீங்கன்னா ஒரே பேஸ்ல இருக்கு அப்படின்றாங்க. ஒரே பேஸ்ல தான் இருக்கு. ஒரே பேஸ்னா என்னன்னா சேம் லென்த். அப்போ ரோம்பஸோட, இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு ரோம்பஸோட சைடும் ஏரியாவோட சைடும் ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்னா ஒரே பேஸ்ல இருக்கு. ஒரே பேஸ்ல ரெண்டு ஷேப் ஆஃப் டயக்ராம்ஸ் இருக்கு அப்படின்னா அப்ப என்ன ஆகும், அந்த லென்த் வந்து சேமா இருக்கும். அப்ப ரோம்பஸோட சைடு லென்த்தும் ஸ்கொயரோட சைடு லென்த்தும் சேமா இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா when side is given to you னா side square, அதாவது a square. சரிங்களா? ஏரியா ஆஃப் ரோம்பஸ் இது வந்து என்னன்னா ஸ்கொயருக்கு. அடுத்து வந்து என்ன பண்ண போறோம் ரோம்பஸ். ஏரியா வந்து ரோம்பஸ்க்கு என்ன பண்ணலாம்னா சைடு கொடுத்திருந்தாங்கன்னா அதேதான் சைடு ஸ்கொயர் ஈக்குவல் டு. இப்போ இதுக்கு முன்னாடி क्वेश्चन 289ல நம்ம என்ன பார்த்தோம், ரோம்பஸ் ப்ராப்ளம் டயகனல்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா என்னன்னு பார்த்தோம். ரோம்பஸ்லயும் 4 sides are equal. நல்லா கவனிச்சுங்க, ரோம்பஸ்லயும் 4 sides equal, ஆனா அது வந்து கொஞ்சம் சாஞ்சு இருக்கும். ஸ்கொயர்லயும் 4 sides are equal. அதனால ஃபார்முலா ரெண்டும் சேம் தான். அப்போ ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் டு ஏரியா ஆஃப் தி ரோம்பஸ், அப்ப ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அப்ப a square is to a square. அப்ப this implies நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1:1 அப்படி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஏரியா ஆஃப் ஸ்கொயரும் a ஸ்கொயர் தான். ஏன்னா ரெண்டுமே சேம் பேஸ்ல இருக்கு. வேற வேற பேஸ்ல இருந்தா வேற வேற லென்த் இருக்க வாய்ப்பு இருக்கு.
ரெண்டுமே சேம் பேஸ் அப்படின்னு சொல்றதுனால நமக்கு என்ன இருக்கும்னா இதோட ஏரியாவும் ஏ ஸ்கொயர் தான் இருக்கும், அதோட ஏரியாவும் ஏ ஸ்கொயர் தான் இருக்கும். ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் சேமா இருக்கிறதுனால நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 1:1 கிடைக்கும். அதாவது என்ன கிடைக்குதுன்னா வாட் இஸ் த ரேஷியோ டு த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் டு த ஏரியா ஆஃப் ரோம்பஸ் அப்படின்னா தே ஆர் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். 1:1 என்ன அர்த்தம்னா ரேஷியோ வந்து ஈக்குவலா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு பார்த்த ப்ராப்ளம் நிறைய சேலஞ்சிங் ப்ராப்ளம் புதுசா இருக்கும். ஸ்கூல் மேக்ஸ்ல இருந்து நிறைய டீவியேட் ஆயிருக்கும் எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டின்ஸ். தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. நம்ம இன்னும் நிறைய சேலஞ்சிங்கான கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ண போறோம். அனைவருக்கும் நன்றி.